Taste the Daily. விடியா ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் உள்ள 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதி மனிதனின் கல்திட்டைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. பழங்காலத்தில் மரணமடைந்த மனிதர்களுக்கு இறுதி சடங்கு செய்யும் போது கல்லால் ஆன நினைவுச் சின்னம் என்னும் கல்திட்டை நிறுவும் பழக்கம் இருந்தது. சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்திட்டைகள் பேத்துப்பாறை, வெள்ளப்பாறை, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் காணப்படும் நிலையில் அவை எந்த பராமரிப்பும் இல்லாமல் புதர்கள் மண்டி காட்சியளிக்கிறது. எனவே தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூரில் அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டு மனைகள் அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யப்படாததால் வீட்டுக்கடன் உள்ளிட்டவைகளை பெற முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சிக்கு உட்பட்ட 48வது வார்டில் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த 120 குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வீட்டு மனைகள் வழங்கப்பட்டது. இந்த பகுதிக்கான வீட்டு மனையை அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யாமல் விடியா ஸ்டாலின் அரசு காலம் தாழ்த்தி வருவதாக புகார் கூறிய அருந்ததிய மக்கள் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் எந்த சலுகையையும் பெற முடியவில்லை என குற்றம் சாட்டினர். அரசு பதிவேட்டில் பதிவு செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருந்ததியர் மக்கள் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஓராண்டுக்கு முன்பு ஏற்பட்ட மண் சரிவை சீரமைக்காததால் மலைப்பாதையில் வாகனங்களை அச்சத்துடனே இயக்க வேண்டி இருப்பதாக ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு சீரழிவை ஏற்படுத்திய பென்சில் புயலின் போது ஏற்காடு மலைப்பாதையில் 20 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது அவசர கதியில் தற்காலிகமாக மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டது. கடந்த ஓராண்டாக சேதமடைந்த மலைப்பாதையை சீரமைக்காததால் அச்சத்துடனேயே வாகனங்களை இயக்கி வருவதாக புகார் தெரிவித்த ஓட்டுநர்கள் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் புனரமைப்பு பணிகளில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குண்டும் குழியுமான சாலையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பேரளையூர் கிராமம் வழியாக செல்லக்கூடிய பிரதான சாலையை 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சாலை குண்டும் குழியுமாக போக்குவரத்துக்கு தகுதியற்ற சாலையாக மாறியுள்ளது. இதனிடையே தற்போது பெய்துள்ள மழையால் சேரும் சகதியுமாக சாலை காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாலை அமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மேல வண்ணாரிருப்பு பகுதியில் 4 கிலோமீட்டர் கரடு முரடான சாலையில் மாணவ மாணவியர் பள்ளிக்கு சென்று வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். கீழ வண்ணாரி இருப்பில் வசித்து வரும் பள்ளி மாணவர்கள் புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மற்றும் கேசம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் நிலையில் சிதிலமடைந்த சாலையில் நடந்தும் மிதிவண்டியிலும் மிகுந்த சிரமத்திற்கு இடையே சென்று வருகின்றனர். வனத்துறை வசம் உள்ள பகுதியில் தரமான தார் சாலை அமைத்து தரும்படி கோரிக்கை விடுத்தும் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கம் காகித வடிவில் மட்டுமே பல்லிழித்துக் கொண்டிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. எங்களுக்கு ரோடு வசதி எதுவுமே கிடையாதுங்க. நாங்க எத்தனை வருஷமா நாங்க ரோடு வசதி எதுவுமே இல்லாம எங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னாலும் காலேஜுக்கு போகணும்னாலும் எங்க பொழப்பு கெடுது. ஆனா நாங்க டெய்லி கூட்டிட்டு போற மாதிரி இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பஸ் வசதியுமே இல்லை. ரெண்டாவது எலெக்ஷன் டயத்துல எல்லாம் போட்டு தரேன்னு எல்லாமே சொன்னாங்க, வச்சாங்க. எம்பி எலெக்ஷனுக்கு எல்லாமே நாங்க கேட்டோம். எல்லாம் ரோடு போட்டு தர்றேன் வைக்கிறேன் எல்லாம் சொன்னாங்க. இது வரைக்கும் 3 தடவை செய்திருக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களை எதுவுமே கண்டுக்கிறவே கிடையாது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மா விவசாயிகள் மனு அளித்தனர். ஆந்திர அரசு வழங்குவதைப் போல் தமிழகத்தில் மா விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கவும், தமிழகத்தில் மாம்பழக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலர் மாலதியிடம் மா விவசாயிகள் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை இருளில் மூழ்கியதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். அரசு மருத்துவமனையில் 2 நாட்களாக அவ்வப்போது மின்வெட்டு இருந்த நிலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்வெட்டால் மருத்துவமனை முழுவதும் இருளில் மூழ்கியது. இதனால் மின்விசிறி கூட இயங்காமல் நோயாளிகள் புழுக்கத்தில் தவித்தனர். எழுதாத பேனாவுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் செலவிட முனையும் தீய சக்தி திமுக அரசு மருத்துவமனைகளில் ஜெனரேட்டர் வசதி செய்து தரக்கூட மனமில்லாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நோயாளி ஒருவர் தனது செல்போனில் எடுத்த காட்சி ஒன்று தற்போது வேகமாக பரவி விடிய ஆட்சியின் மாட்சிமையை படம் பிடித்து காட்டியுள்ளது. அரியலூர் அருகே கடந்த அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இலந்தை கூடம் கிராமத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சாலை விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பராமரிப்பு இன்றி முற்றிலும் நாசமாகியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தகுதியற்ற சாலையால் இடுபொருளை வயலுக்கு கொண்டு செல்ல முடியாமல் சிரமப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எவந்தகுடத்திலிருந்து தங்கசாலை வரை செல்லக்கூடிய சாலை 500 ஏக்கர் விவசாயம் உள்ளது. பிளம்படி கால்வாய் பாசன வாய்க்கால் கரையில் உள்ள தார் சாலை போடப்பட்டு 10 ஆண்டுகள் ஆச்சு. மறுபடி சீர் செய்யப்படவில்லை. குண்டும் குழியுமாக கிடக்கிறது. அதை எங்களுக்கு சீர் செஞ்சு கொடுத்தால் விவசாயத்துக்கு நல்லபடியாக இருக்கும்.